வெடித்து தன்னைத்தானே காய வச்சுக்குது பூமி. தாகத்தை எடுத்துக்குது. நல்லா வேலை செஞ்சால் தானே தாகம் எடுக்கும், வேர்வை வெளியாகும். அந்த மாதிரி மண்ணை கூட சுவாசிக்க வைக்கிற அறிவுங்க இது. அந்த மாதிரி காய்ஞ்ச பூமியை முழுசாக வரப்புகளை உயர்த்தி நீரை தேக்கி நிறுத்தினோம்னா அந்த மண் வந்து தன்னைத்தானே வளமாக்கிடும். சரியா? இந்த காய்ச்சலை வந்து நிறைய பேர் காய்ச்சல்னால் தப்புன்னே நினச்சிருக்கோம். மழை வெயில் அடித்தா உடனே தண்ணி பாய்ச்சணும், இதுதான் காய்ச்சலும் பேய்ச்சலும் இல்லை. இந்த காய்ச்சல் வந்து எவ்வளோ சுகமாக இருக்குன்னு இந்த மாமரத்தை பாருங்கள், எவ்வளோ துளிர் விட்டுருக்கு பாருங்கள். அப்படியே கொழுந்து, இதை தண்ணி ஊற்றினா கூட உரம்போட்டால் கூட வராது போல், அவ்வளோ கொழுந்துகளோடு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இது காஞ்சாதாங்க இதுக்கு சொரணே வருது. ஆலமரம், அரச மரம் இதுக்கெல்லாம் பாருங்கள், ஆடு மொட்டையாக தின்றுருக்கு இந்த குச்சியெல்லாம். அப்போது இது காய்க்கிறத நிறுத்தலை. இந்த ஆண்டு தான் முதல் தடவையாக காய்ப்புக்கு வந்திருக்கு. எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு பாருங்கள், கொலையாக பிஞ்சு. காயும் போது தாங்க அதுக்கு அந்த பால் உணர்வு உறுப்புகளே தூண்டப்படுதுன்னு